மக்கள் வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு. அடுத்தது என்னன்னா மத்தாப்பு. மத்தாப்புக்கு அப்புறம் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பா சிரிப்பு தாங்க. இந்த சிரிப்பு பார்த்தோம்னா தீபாவளி அப்படின்ற ஒரு நாள் மட்டும் இல்லாம அனைத்து நாள்லயுமே நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். அந்த சிரிப்பை ரொம்பவே சிறப்பா வழங்க தான் இன்னைக்கு நம்மிடையே இருக்கிறாங்க நிறைய பேர். உங்களை எல்லாரையும் ரொம்பவே மகிழ்விக்க போறாங்க. அதுலயும் இந்த நிகழ்ச்சியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீ சிரித்தால் தீபாவளி. அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் சிரிக்கிறது தான் தீபாவளி அப்படின்றத சொல்ல வரும். இந்த நிகழ்ச்சியில முதலா பங்கேற்க போறவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். சுப்பிரமணியம் ஐயா பாத்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளா ஆசிரியர் பணியை நிறைவேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த 10 ஆண்டுகளா இந்த நகைச்சுவை சங்கத்திலையும். தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? தீபாவளி பண்டிகை முன்னாடி வருது, பொங்கல் பண்டிகை பின்னாடி வருது. அதான் இல்ல, தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஆனா பொங்கலுக்கு தீபாவளியே சாப்பிட முடியாது. மாப்பிள்ள, தலை தீபாவளிக்கு வந்திருக்கீங்க, உங்க மாமனார் மாமியார் மட்டும் வீட்டுல இல்லையே. அவங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட போயிருக்காங்க. எங்க தலை தீபாவளியும் அதுமா உங்க பக்கத்து வீட்டுல திருடம் புடைஞ்சு எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டானாம. உங்க வீடு தப்பிச்சது இல்ல, எங்க வீட்டுல தான் மாப்பிள வந்திருக்காரு. என்ன எந்த வருஷம் இல்லாம இந்த தடவை வெங்காய வடி வந்திருக்கு மார்க்கெட்ல. அதாவது வெங்காயத்துடைய விலை அதிகமா ராக்கெட்டை விட ரொம்ப உயரமா போயிருக்குன்றது சிம்பாலிக்கா சொல்றதுக்காக கடைக்காரங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் வெங்காய வெடியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மார்க்கெட்ல புதுசா ஏதாவது வெடி வந்திருக்கா? வெஜிடபிள் ராக்கெட்னு ஒண்ணு வந்திருக்குங்க. அப்படின்னா ராக்கெட்டை விட ரொம்ப அதிகமான உயரத்துல வெஜிடபிள் விலையெல்லாம் காய்கறி விலையெல்லாம் ஏறி இருக்குல்ல, அதனால இந்த தடவை சிவகாசிக்காரங்க வெஜிடபிள் ராக்கெட்டை விட்டுருக்காங்க. சரி, ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு தலை தீபாவளியை எங்க கொண்டாடி இருப்பாரு? இது என்ன கேள்வி? சீதையுடைய அப்பா ஜனக மகாராஜா இருந்த மிதிலையில தான் கொண்டாடி இருப்பாரு. அதுதான் தப்பு. ஏன்னா தீபாவளியே கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்னப்புறம் தான் கொண்டாடுற பழக்கமே அமலுக்கு வந்திருக்கு.